மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக உங்களை நாங்கள் சந்திக்கிற நேரத்தில் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது பிரதேச சபை மற்றும் பிரதேச செயலகம் சமாந்துறையினுடைய வர்த்தக சங்கம் இணைந்து நடாத்துகின்ற இந்த சிரமதான பணிகளே முப்படையினர்கள் எங்களோடு இணைந்து கொண்டு செயற்பட்டு வருகின்றார்கள். அது மாத்திரமின்றி பிரதேச செயலகத்தினுடைய உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், அதேபோல வர்த்தக சங்க உறுப்பினர்கள் அனைவருமே இந்த செயற்பாட்டிலே முன்புறமாக செயற்பட்டு வருகின்றார்கள். அதே போல இந்த சமாந்துறை பிரதேசத்தினுடைய எமது சமாந்துறை மக்கள் தங்களுடைய கடைகள் அதுபோல தங்களுடைய சுற்றுப்புற சூழல்களை சிரமதான பணிகள் ஈடுபட்டு சுத்தம் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதேபோல நாங்கள் இப்பொழுது நெல்லுப்பிடிக்கட்டு என்று சொல்லப்படுகின்ற வைத்தியசாலையினுடைய ஆரம்ப பகுதி சமாந்துறையின் நுழைவாயிலிருந்து நாங்கள் ஆரம்பம் செய்திருக்கிறோம். இந்த இடத்திலே பல எங்களுடைய மக்கள் எங்களுக்காக உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் இராணுவ படையினர் எங்களுக்காக முற்றுமுழுதாக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச செயலகத்தினுடைய உறுப்பினர்கள், வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இதற்காக எங்களுக்கு முன்புறமாக செயற்பட்டு வருகின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் நிறைய எங்களுடைய மக்களிடமும் அலசி ஆராய காத்திருக்கின்றோம். அதே போல பிரதேச சபை உறுப்பினர், கிராம உத்தியோகஸ்தர்களும் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களையும் நாங்கள் நிகழ்ச்சியின் பக்கம் இணைத்துக் கொள்ளப் போகிறோம். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு நாங்கள் உடனடியாக தந்து கொண்டே இருப்போம். அதே போல நாங்கள் ஒரு துணைப்பொருளை வைத்திருக்கின்றோம். பாதையில் குப்பை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி பிரதேச செயலகம் சமாந்துறை அந்த விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது. சமாந்துறையினுடைய நுழைவாயில் என்று சொல்லப்படுகின்ற மாவட்டப்பள்ளியிலிருந்து வருகை தந்து நெல்லுப்பிடிக்கட்டு என்று சொல்லுகின்ற அந்த நுழைவாயிலிருந்து சிரமதான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு போலீஸ் உத்தியோகத்தர்களும் இதற்கான முற்றுமுழுதான செயற்பாடுகளுக்கு எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறாங்க. தாருசபா முகநூல் தொலைக்காட்சிகள் நேரடியாக நீங்கள் ஷேர் பண்ண வேண்டும். அதே போல இது போன்ற சிரமதான பணிகளை உங்களுடைய சுற்றுப்புழல்கள் அதே போல உங்களுடைய பகுதிகளிலும் நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்கள் அதே போல சகோதரர்கள் நீங்கள் அறிய கொடுத்து உங்களுடைய பிரதேசங்களை சுகாதாரமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை முன்புறமாக செயற்பட வேண்டும். அதே போல முப்படையினர் எங்களுக்காக உதவிகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் முன்புறமாக இந்த சிரமதான பணிகளில் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்களுக்கு சமாந்துறை போலீஸ் நிலைய பிரிவில் இருந்து போலீஸ் உத்தியோகத்தர்களும் எங்களுக்காக ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய பல உறுப்பினர்கள் எங்கே வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த சமாந்துறையினுடைய சுற்றுப்புற சூழல்களை நாங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு எப்போதும் தோன்றக்கூடிய ஒரு விடயம்தான். இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் உங்களுக்கு இன்னும் பல நேர்களோடு பேச காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாங்கள் அந்த சிரமதான பணிகளை நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அதிகமான உறவுகள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயணத்திலே சிரமதான பணிகள் அப்படின்னு சொல்றது எந்த விதமான கூச்சமும் இல்லாமல் அச்சமும் இல்லாமல் செய்யணும். நம்மளோட பிரதேசத்தை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் அதற்கு முன்புறமாக செயற்படணும். அந்த மாதிரி விஷயத்தில் முப்படையினர் எங்களோடு களமிறங்கி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், பிரதேச செயலக உறுப்பினர்கள், கிராம சேவர் உத்தியோகத்தர்கள் எல்லாம் இங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் எங்களுக்காக உதவி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட துணைப்பொருளை இந்த நிகழ்வுகளெல்லாம் இடம்பெற்று இருக்கு. போல வர்த்தக சங்கம் அப்படின்ற வர்த்தக சங்கம் உறுப்பினர்களும் எங்களோடு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குப்பைகளை எரிக்கிற நிகழ்வு இடம்பெற்று இருக்கு. பாதைகளில் கிடக்கிற அந்த குப்பைகளை ஒன்று சேர்த்து பிரதேச சபையினுடைய வாகனத்தில் ஏற்றப்பட்டு அதை நாங்கள் உரிய இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக காத்துட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள், உங்களுடைய கடை, அதற்கு முன்னாடி இருக்கிற குப்பைகளை எல்லாம் நீங்கள் சுத்தம் செய்து இந்த பிரதேசத்தை அழகுபடுத்துவதற்காக நீங்கள் உதவி செய்ய வேணும். இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயத்தை சமூகத்துக்கு நீங்கள் வெளிப்படையாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதுனா உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய வீடுகள், கடைகளில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் அகற்றி அதை உங்களுடைய சூழலை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பிரதேச சபையினுடைய அன்பான உறுப்பினர்கள் அதே போல் பிரதி தவிசாளரும் இங்கே வருகை வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களும் முன்புறமாக செயற்பட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்றதுக்காக இப்போதே முந்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நடக்க போகிற இந்த சிரமமான பணி இப்போட நிறுத்திவிடாமல் இனி தொடர்கிற நாட்களில் உங்களுடைய கடைகளுக்கு முன்னாடியோ இல்லை வீடுகளிலேயோ இல்லை உங்களுடைய பிரதேசங்களிலேயோ இருக்கிற குப்பைகளை அகற்றுவதற்கு நீங்களும் முன்புறமாக செயற்பட்டு வர வேண்டும். அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் இப்போ நேரடியாக பார்க்கலாம். தண்ணி விடாக்கிது தொடர்ந்து நாங்கள் இப்பொழுது நேரடியான விஷயங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஸோ பிரதேச சபையினுடைய அந்த வாகனத்தினுள் அந்த குப்பைகளை ஏற்றுகின்ற காட்சிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போது நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் சமாந்துறையினுடைய ஆதார வைத்தியசாலை பாதையினூடாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இப்போ கல்முனை பிராந்திய மார்பு நோய் சிகிச்சை நிலையத்திற்கு முன்பாக இந்த குப்பைகள் அகற்றுகின்ற நிறைவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்கள் எங்களுடைய மக்கள் முன்புறமாக செயற்பட்டு வர்றாங்க. அதே போல் என்னுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் அந்த செயற்பாட்டினை இப்போ செய்துட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பிரதேச செயலக உறுப்பினர்கள், அதே போல் வர்த்தக சங்க உறுப்பினர்கள்,
போலீஸ் பிரிவு, ஆர்மி போன்றவர்கள் எங்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். தொடர்ந்து நீங்களும் இதற்காக ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நீங்கள் நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, நேற்றுக்கு முன்தினமே நாங்கள் வந்து முடிவு செய்துட்டோம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லி. எங்களுக்கு முப்படையினர் வந்து முழு ஒத்துழைப்பை வழங்கியிருந்தாங்க. ஸோ அவங்க ஒத்துழைப்போடு தான் இந்த நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து நாங்கள் பார்வையிட்டு கொண்டிருக்கிறது சுத்தம் செய்கிற அந்த முக்கியமான நிகழ்வுகள். இப்பொழுது வைத்தியசாலை பாதையினூடாக சுத்தம் செய்து சமாந்தர போலீஸ் பிரிவுக்கு பிரதேச செயலக பாதையினூடாக நாங்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகிறது. ஸோ யாரெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ தாருசபா தொலைக்காட்சி முகநூல் நேரடியாக நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த விஷயங்களை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தெரிய வைங்க. இந்த மாதிரி விஷயம் நடக்குது. இது போன்ற சிரமதான பணிகள் நீங்களும் ஈடுபடணும். உங்கள் பகுதியில் இருக்கிற குப்பைகளை அகற்றி உங்களுடைய சூழலை சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை இராணுவ படை, ஆர்மி, பிரதேச செயலகம், சமாந்திர பிரதேச சபை, வர்த்தக சங்கம் மற்றும் தொண்டர் அமைப்புகள் இணைந்து நடத்துகின்ற இந்த மாபெரும் சிரமதான நிகழ்வு இப்போ இடம்பெற்று இருக்கு. சமாந்துரை பிரதேசத்தை வந்து குப்பை நீக்குகின்ற ஒரு நிகழ்வாக இடம்பெற்று இருக்கு. ஸோ கடைக்கு முன்னாடியோ அல்லது உங்களுடைய வியாபார ஸ்தலங்களுக்கு முன்னாடியோ ஒரு நிறுவனங்களுக்கு முன்னாடியோ இருக்கிற குப்பைகளை நீங்கள் அகற்றி சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல நீங்கள் எல்லாரும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் அப்படின்றதுக்காக வந்து தொண்டர் அமைப்பு, சமாந்துரை பிரதேச சபை, பிரதேச செயலகம், அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வர்த்தக சபை, வர்த்தக சங்கம் அப்படின்ற எல்லாருமே வந்து எங்களுக்கு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரதேச சபை உறுப்பினர்கள் இப்போ முன்புறமாக செயற்பட்டு வரதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. எங்களுடைய அன்பு நண்பர் பிரதேச சபையினுடைய உறுப்பினர் ஏசிஎம் சஹீல் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். நாங்கள் வந்து மடக்கி பிடிச்சு அவரோட நாங்கள் பேச போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. இந்த சிரமதான பணிகள் எத்தனை மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு? காலை 7 மணியிலிருந்து இதுவரைக்கும் எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போன்று எங்களுடைய பிரதி தவிசாளர் அவர்களுடைய தலைமையிலே குறிப்பாக எங்களுடைய உறுப்பினர்கள், ஊழியர்கள், இன்னும் பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், அதேபோன்று பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து ஊரை ஒரு பசுமையான ஒரு நிலைக்கு உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்றைய நாளை சம்மாந்துறை பிரதேசம் பூராகவும் ஒரு சிரமதான அடிப்படையிலே சுத்தம் செய்வதற்கான சகல வழிபாடுகளை செய்யும். நிச்சயமாக இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் உங்களோட அறிமுகப்படுத்த வேண்டும். பிரதேச செயலகம், பிரதேச சபை, அதே போல வர்த்தக சங்கம், தொண்டர் அமைப்பு, இவர்களுடைய செயற்பாடுகள், இவர்களுடைய உதவிகள் எப்படி இருக்கிறது? அவர்களும் இணைந்து இன்று இந்த பணியிலே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். அதே போன்று முப்படைகள், அதே போன்று இன்னும் ஏராளமான அமைப்புகள், அதே போன்று வர்த்தக சங்கங்கள், நீங்கள் குறிப்பிட்டவாறு வர்த்தக சங்கங்கள், அதே போன்று ஏனைய பொது அமைப்புகள் எல்லோரும் சேர்ந்துதான் இன்று இந்த பணியை தொடர்ந்து. இந்த சிரமதான பணிகள் எவ்விடத்தில் இருந்து ஆரம்பித்து எவ்விடத்தில் முடிவுக்கு வர இருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்துங்க. சம்மாந்துறையின் எல்லையான பாலக்கராறு தொடக்கம் தற்போதைக்கு வங்களாவடி வரைக்கும் இந்த பணி தொடர்கின்றது. அதே போன்று இன்று சம்மாந்துறை பூராகவும் 51 கிராம சேவர் பிரிவுகளிலும் இந்த பணி தொடர்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக நன்றி. பிரதேச சபையினுடைய சமாந்துறை பிரதேச சபையினுடைய பிரதி தவிசாளர் ஏசிஎம் சஹீல் அவர்கள் எங்களோடு வந்து நேரலையை தந்திருந்தாங்க. ஸோ காணொலி ஒன்று தந்திருந்தாங்க. சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரதேச சபையினுடைய மற்றும் ஒரு எங்களோடு இருக்கிறாங்க வந்து உப தவிசாளர் பிரதேச சபையினுடைய சமாந்துரை பிரதேச சபையினுடைய உப தவிசாளர் ஆச்சி முகமது சார் இருக்காங்க. அவங்களோட பேசுகிற. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த பிரதேச சபை, பிரதேச செயலகம், வர்த்தக சங்கம், தொண்டர் அமைப்பு, இந்த செயற்பாடுகள் எவ்வாறு அமைந்து கொண்டிருக்கிறது? ஆரம்பத்திலிருந்து எவ்வாறு உங்களுடைய பார்வைக்கு சிரமதானம் எப்படி நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை எங்களுடைய மக்களுக்காக சொல்லுங்கள். காலை 7 மணிக்கே இந்த சிரமதானத்தின் ஆர்வம் மிகையால் எல்லாரும் அந்த இடத்தில் ஒன்று கூடி 7 மணிலிருந்து 2 மரங்கிலம் இருக்கின்ற குப்பைகளையும் பொலித்தீன் பேக்குகளையும் சிலர் அந்த ஒரு நாட்டுப்பற்று இல்லாமல் கண்ட இடத்தில் இந்த பொலித்தீன்களை வீசி அதுகளை ஒரு பொலித்தீன் மேடாகவே ஆக்கி வைத்திருந்தார்கள். அதை இவர்கள் இந்த காலையில் வந்தவர்கள் மிகவும் சுத்தம் செய்து இனிமேல் அந்த இடத்தை பார்த்தா போட முடியாதவாறு சுத்தம் செய்து கொண்டு. உங்களுக்கு எப்படி இந்த சிரமமான பணிகள் திருப்தியாக இருக்குதா? இப்போ செய்கிற விஷயங்கள் திருப்தியாக இருக்குதா அப்படின்னு சொல்லுங்கள். முதலாவது நாம் சுத்தமாக அந்த இடத்த வச்சிருந்தா எவரும் போட மாட்டாங்க. சுத்தம் இல்லாமல் இருந்தால் அந்த குப்பையை சேர்க்கத்தான் பார்ப்பா. எவரும் அது உண்மையாக நம்மளோட வழக்கம் தானே. அப்போ முதல் விஷயம் நாம நம்மளை சுத்தப்படுத்தணும். அதே போல் நம்மளோட பிரதேசத்தையும் சுத்தப்படுத்தணும்.
அந்த வேலை தான் இப்போ மும்முரமாக நடந்து கொண்டு நிச்சயமா இந்த வேலைகள் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு முடிவடைய போகுது அப்படின்ற விஷயத்தை பாலக்கார சந்தில இருந்து பாலக்கார சந்தின்னு சொன்னால் பாலக்கார ஆறுனா எங்களோட சம்மாந்துரோட உண்மையான ஆரம்பமான இடம். அந்த பொதுவிலிருந்து நம்மளோட பங்களாவடி சந்தில் அங்கால மேலே இருக்கிற அந்த இடம் வரை, அதாவது மிக முக்கியமான பிரதான இருமருங்கிலையும் குப்பைகள் போடாமல் மக்கள் பிரயாணம் சௌகரியமாக செய்யக்கூடிய அந்த அவ்வளவு இடத்தையும் இருமரங்கள், அதாவது பஸ் ரோடும் மற்ற ஏனைய பிரதேச செயலக ரோட்டையும் சுத்தப்படுத்தி கொண்டு வர. இந்த விஷயத்துக்கு வந்து சமாந்துறை தவிசாளரனுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கிறது? இல்லை, அவரோட மிக முக்கியமான தவிசாளர் அந்த கனவே அதுதான். என்னென்னா அவர் எண்ணம் இந்த சூழல் சுத்தப்படுத்துகிற நேரம் மக்கள் ஊடாக அந்த குப்பைகளை இனங்கண்டு பிரயோஜனப்படுத்தக்கூடிய குப்பைகளை முடிந்த அளவு பிரயோஜனப்படுத்துறதும் அவரை கனவு, அதை நடைமுறைப்படுத்துறேன். நாங்கள் எல்லாரும் அவரோட சம்மாந்துறையோடு மட்டும் முடிவடையுமா இல்லை பல பிரதேசங்களும் செயற்பாடுகளான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சாரணமாக. முதல் நம்ம செய்கிற அந்த வேலை நல்லதாக இருந்தால் மற்றவர்கள் நிச்சயமாக அவர்கள் அறியாமலே இதை தொடர்த்துவாங்க. முதல் நாங்கள் நல்லதாக செய்து காட்டி அதன் மற்றவர்களும் பார்த்து இப்போ பிரயாணம் செய்வார்கள் தானே. அதே நேரம் சம்மாந்துறையின் இருமருங்கும் எப்படி இருக்குங்க பார்த்து அவர்களுக்கும் அந்த உள்ளம் பெண்ணம் தோன்று நிச்சயமாக இது வெற்றி அளிக்கும் என்கிறது எங்களுக்குள்ளே இருக்குது. நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்குள்ளே இருக்குது, நாங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்குள்ளே இருக்குது. மற்றது எங்களோட மனங்களிலே உண்மையாக இங்கே இருக்கிற அத்தனை பேர மனங்களையும் ஒற்றுமைங்கிறதை நாட்டுப்பற்றையும் விதைக்கணும். அதுக்கு பிறகு ஒற்றுமையை விதைக்கணும். அதுக்கு பிறகு ஒருங்கிணைந்து இப்படியான செயற்பாடுகள் இறங்கணும். இதுதான் உண்மையாக வெற்றியை தரும். நிச்சயமா எங்களோடு நேரடியாக இணைந்திருந்தார் எங்களுடைய சம்மாந்துறையினுடைய உப தவிசாளர் அச்சு முகமது அவர்கள் இருந்திருந்தார்கள். அவருக்கு ரொம்ப நன்றிகளை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். நன்றி. தொடர்ந்து உங்களுடைய சிரமமான பணிகள் இடம்பெற வேண்டும். தாருசபா நேயர்களுக்கு நீங்கள் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன? தாருசபா நேயர்கள் இப்படியான விடயத்துகளை மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டி வெறும் விளம்பரமோ அல்லது ஒரு தொடர்பு சாதனமோ அல்லாமல் மக்களுக்கு பிரயோஜனப்படக்கூடியதாகவும் உங்களுக்கு எந்த வேலையிலையும் நாங்கள் செய்கிற வேலைக்கு மக்களை விட நேரடியாக இறைவன் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவியாக இருப்பான். அந்த உதவி நிச்சயமாக இந்த உலகம் இருக்கும் வரைக்கும் இந்த தாருசலாம் மீது வாழணும் என்று கூறி அற்புதமான வரிகளை எங்களுடைய தாருசபா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் சொல்லியிருந்தாங்க எங்களுடைய சமாந்துறையினுடைய உப தவிசாளர் ஆச்சி முகமது அவர்கள். இதுபோன்று உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நேரடியாக கமெண்ட் வழியாக சொல்லலாம். இந்த மாதிரி சிரமமான பணிகள் வந்து முன்புறமாக செயற்பட்டு இருக்கு. சமாந்துறையினுடைய படைப்பிரிவு அப்படின்னு சொல்லப்படுற வந்து முப்படை பிரிவு, போலீஸ் பிரிவு, பிரதேச செயலகம், பிரதேச சபை, தொண்டர் அமைப்பு, அதே போல வர்த்தக சங்கம் இணைந்து நடாத்துகின்ற கிராம சேவகர்களும் கூட எங்களோடு பணிகிட்டு கொண்டிருக்காங்க. சமுத்தி உத்தியோகர்கள் கூட எங்களுடைய சிரமமான பணிகளோட வந்துட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுடைய ஒத்துழைப்பை வழங்கணும் அப்படின்னு சொன்னால் சமாந்துறை பிரதேசத்தினுடைய சுத்தம் செய்யப்பட்டு கொண்டிருக்கிற இந்த இடங்களுக்கு நீங்களும் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த நேரத்தில் வந்து அதிகமான உறவுகள் எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறாங்க. தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினூடாக நான் வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியினூடாக நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய சூழல் சுத்தமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வந்து நேரடியாக வந்து படம் போட்டு காட்டிட்டு இருக்கோம். அது படமாக சமாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக எங்களுடைய சிரமமான பணிகள் இப்போ இடம்பெற்று இருக்கு. ஸோ இந்த சிரமமான பணியில் வந்து ஏராளமான உறவுகள் கலந்து கொண்டிருக்கிறாங்க. வர்த்தக சங்கத்தினுடைய அங்கத்தவர்கள் அந்த சிரமமான பணிகளில் இடம்பெற்று இருக்காங்க அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய தாருசபா முகநூல் தொலைக்காட்சி இப்போ சமாந்துறை ஆதார வைத்தியசாலைக்கு முன்பாக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிரமமான பணிகளில் வந்து பிரதேச சபை உறுப்பினர்கள், கிராம சேவை உறுப்பினர்கள், அதே போல் பிரதேச செயலக உறுப்பினர்கள், வர்த்தக சங்கம், தொண்டர் அமைப்பு இவங்கெல்லாம் வந்து எங்களோட ஒத்துழைப்பு வழங்கி சிரமமான பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ வந்து சம்மாந்துறை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக எங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் இந்த விஷயங்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக காத்துட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது எங்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போல் எங்களுடைய தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினுடைய வந்து நேரடியாக பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சமாந்துறைக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அப்படின்னு தான் சொல்லலாம். எல்லாருமே வந்து எங்களோட உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தில் வந்து நீங்களும் முன்புறமாக செயற்படணும். இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் நேரடியாக வந்து உங்களுடைய சுற்றுப்புற சூழலை வந்து எங்களுக்காக நீங்கள் நிவர்த்தி செய்து தர வேணும். அதே போல் நாங்கள் இன்னும் நேரடியாக நிறைய பேரோட பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். சமாந்துறை பிரதேச சபை உறுப்பினர்கள், அதே போல் உப தவிசாளர், பிரதி தவிசாளர்கள் நாங்கள் பேசியிருந்தோம். இந்த மாதிரி விஷயங்களோட வந்து சமாந்துறை பிரதேச செயலக உறுப்பினர்களோடு நாங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நாங்கள் இந்த பயணத்தோடு இணைந்து கொள்ளலாம். நிறைய சொல்லியாச்சு இல்லையா அங்கே சரியா வேலை கொஞ்சம் எடுக்கணும். பட் என்ன சங்கத்தில் வந்து இப்போ அர்த்த சங்கம் சரியா ஓகே.
நாங்கள் இப்போ வந்து சிரமமான பணிகளில் வந்து பிரதேச செயலத்துக்கு முன்பாக வந்திருக்கோம். இங்கே வந்து தொண்டர்கள் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. என்ன சங்கத்தினோட வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? மேசன் தொழிலாளர் சங்கத்தினால நான் நினைக்கிறேன் தொண்டர் சங்கம். அப்படியா? மேசன் தொழிலாளர் சங்கம். மேசன் தொழிலாளர் சங்கத்தினூடாக வந்து சிரமமான பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்க? காலையில் 7 மணிலேருந்து நான் அந்த வேலையில் ஈடுபட்டு கொண்டு இருக்கேன். சரி, இந்த சிரமமான பணிகள் எந்த இடத்துல நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் இந்த பிரதேச சேவை செயலகத்தை வளர்ச்சி சுற்றி நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்கின்றன. நிச்சயமா பிரதேச செயலகத்தை வளர்ச்சி சுற்றி நீங்கள் பண்ணிட்டீங்க. ஸோ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது அந்த செயற்பாடுகள்? இது நல்ல இப்படிப்பட்ட சேவைகளை தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று என் விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. இப்போ வந்து சமாந்துரையினுடைய மேசன் சங்கம் இப்போ வந்து சிரமமான பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ அவங்க திருப்தியாக வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து முக்கியமான விஷயம். இப்போ வந்து எங்களோட இணைந்திருக்கிறாங்க பிரதேச செயலகத்தினுடைய தமிழ் பிரிவு 4ஆம் பிரிவினுடைய ஃபாத்திமுத்து அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம். சொல்லுங்கள், உங்களுடைய பார்வையில் இந்த பிரதேச சபை செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்றுக் சிரமமான எப்படி அமைந்திருக்கிறது, எப்படி போகுது? நல்ல சிறப்பாக போகுது. நான் வேலைக்கு வர சொல்லி மக்கள் வந்து சிறப்பான முறையில் துப்புரவு செய்துள்ளார்கள். நிச்சயமாக முன்புறமாக செயற்படுறது. இந்த சிரமமான பணிகள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்க? நாங்கள் டிஎஸ்எஃபி தொங்கலிருந்து ஹாஸ்பிட்டல் டிஎஸ்எஃபினோட ஆரம்பத்திலிருந்து வைத்தியசாலை வரைக்கும் நீங்கள் ஆரம்பிச்சுட்டு வர்றீங்க. ஸோ சந்தோஷமாக இருக்குது. இந்த சிரமமான பணியில் வந்து யார் யார் உங்களோட ஈடுபட்டு இருக்காங்க? சமத்தி சொல்கிறார்கள், சமத்தி பயணிவர்கள், சமதிப்படுறவங்க வந்து பெற்று இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. உங்களோட நாங்கள் தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். ரொம்ப நன்றி. பாத்துமுத்து அவர்களுக்கு நன்றிகளை நாங்கள் சொல்லிக்கொள்கிறோம். ஸோ பிரதேச செயலகத்துக்கு முன்பாக வந்து இடம்பெற்று இருக்கிற இந்த சிரமமான பணிகள் வந்து முன்புறமாக செயல்பட்டு வர்றாங்க மேசன் சங்கம், அதே போல் வந்து பிரதேச செயலகத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போல் பிரதேச சபை பிரதேச செயலக உறுப்பினர்கள் என்று எல்லாருமே வந்து முன்புறமாக செயற்பட்டு வர்றாங்க. இந்த செயற்பாடுகள் வந்து உங்கள் பார்வைக்காக வந்து தாருசபா தொலைக்காட்சி முகநூல் பக்கம் நாங்கள் பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி விஷயங்கள் சம்மாந்துறையில் இது முதல் முறையாக இடம்பெற்று இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஏன்னா எல்லா சங்கமும் எல்லா உறுப்பினர்களும் எல்லா செயலகமும் சேர்ந்து இந்த விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பெரிய விஷயம். அதே போல் சம்மாந்துறையினுடைய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட காவல்துறையினரும் இங்கே வந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களோட நாங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி நாங்கள் இந்த விஷயங்களை பற்றி நாங்கள் போலீஸ் பிரிவில் உட்படுற அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கிறோம். ஓகே எங்களுடைய போலீஸ் பிரிவு எங்களுக்கான முக்கியமான ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. சொல்கிறாங்க செயற்பாடுகள்லாம் சிறப்பாக அமைந்துட்டு இருக்குது. ஸோ நல்லபடியாக வந்து சிரமமான பணிகள் ஈடுபட்டு இருக்காங்க. தொண்டர் அமைப்பு, பிரதேச செயலம், பிரதேச சபை என்பவர்கள் எல்லாரும் வந்து சந்தோஷமாக வந்து எங்களோடு இணைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நாங்களும் பார்க்குறத வச்சு பார்க்கும்போது எல்லா இடங்களுமே சுத்தம் செய்யப்பட்டு இருக்கு. சம்மாந்துறை கொஞ்சம் புதுப்பொலிவாக காணப்படுது அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. நாங்கள் பார்க்கும்போது வந்து ஒவ்வொரு பாதைகளுமே சுத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. தீ வைத்து அந்த குப்பைகளை எரிக்கின்ற காட்சிகள், அதே போல் என்னுடைய பிரதேச சபை வாகனத்திலே அந்த குப்பைகளை ஏற்றுகின்ற காட்சிகள் எல்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. சமாந்துறை வந்து கொஞ்சம் ஒளிச்சு காணப்படுது அப்படின்னு சொன்னால் இந்த குப்பைகளை அகற்றும் போது தான் ஒரு சுத்தப்படுத்தப்பட்ட சமாந்துறையாக பியூர் சமாந்துறை அப்படின்னு சொல்லுவாங்க. பியூர் சமாந்துறையாக இந்த சமாந்துறை மாறுறதுக்கு இப்போ வந்து இலங்கை போக்குவரத்து சபை சமாந்துறை சாலையினுடைய முன்புறத்தில் இருந்து நாங்கள் இடையே தந்து கொண்டிருக்கிறோம். அங்கே கூட வந்து சுத்தப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்தை கூட நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற முப்படையினர் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கின்ற இந்த சிரமமான பணிகள் முன்புறமாக செயற்பட்டு வந்து காலையிலிருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் வெற்றி நடை போட்டுட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கொஞ்சம் காட்டுங்க. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிரமமான பணிகள் வந்து போக்குவரத்து சபைக்கு முன்னால் வந்து இடம்பெற்று இருக்கு. ஸோ அவங்களோட கொஞ்சம் நாங்கள் பேசுறதுக்காக காத்துட்டு இருக்கோம். அதை சொல்லுங்க. இன்னும் ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து அறியக்கூடிய இருக்குது. பிரதேச எங்களுடைய இணைந்திருக்கின்றார். இப்போ வந்து நாங்கள் இருக்கிறது இன்னும் அறிவதற்காக காத்திருக்கின்றோம். தாருசபா முகநூல் தொலைக்காட்சியினுடைய எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சமாந்துறையினுடைய பியூ சமாந்துறை அப்படின்னு சொல்கிற மாதிரி பியூராக நாங்கள் பார்க்க போகிறோம். சுத்தமான ஒரு சமாந்துறையை நாங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து அப்படின்னு சொன்னால் நாங்கள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு முன்பாக வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னும் நிறைய இடங்களுக்கு நாங்கள் போக இருக்கிறோம். என்ன மாதிரியான சிரமமான பணிகள் இடம்பெற்று கொண்டிருக்குது, எந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சமாந்துறையினுடைய ஒவ்வொரு கனவாக பிரதேச சபை தவிசாளர்களுடைய கனவாக இந்த பியூர் சமாந்துறை அப்படின்ற சிரமமான பணிகள் இடம்பெற்று பார்க்குற போது இன்னும் சமாந்துறைக்கு மென்மேலும் பல விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்ற நம்ம அறிந்து கொள்ளலாம். அதே போல் எங்களுடைய முப்படையினர் ஆர்மி வந்து எங்களுக்காக வந்து முன்புறமாக செயற்பட்டு இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் கடைக்கு முன்னாடியோ அல்லது வந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ உங்களோட பாதைகளையோ சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இப்போவே உங்களோட பாதைக்கு முன்னாடி இருக்கிற குப்பைகளை அகற்றி உங்களுடைய பகுதிகளை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நாங்கள் வரும்போது வந்து சுத்தமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சுத்தம் பண்ணுற மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. சந்தோஷமாக வந்து இந்த இடத்துல நாங்கள் உங்களோட பேசுறதுக்காக காத்துறோம். இன்னும் ஒரு வடிகான் இங்கே
சீரமைக்கப்படாமல் இருக்கிறது. அவற்றையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது முன்புறமாக செயற்பட்டு சீரமைக்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள். நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்ள போகிறோம். நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்மாறிக்கொள்ள போகிறோம். இல்லாமல் இப்பொழுது நாங்கள் சமாந்துறை போலீஸ் இங்கே பல இடங்களில் வந்து சிரமமான பணிகள் இடம்பெற்று இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சிரமமான செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களோட பணிகள் அவங்க செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ சம்மாந்துறையினுடைய பிரதேச செயலக உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள், வர்த்தக சங்கம், தொண்டர் அமைப்பு, மேசன் அமைப்பு, கிராம சேவக பிரிவு அலுவலகம் வந்து சம்மாந்துறை போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக இருக்குது. இந்த போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இருக்கிற இடங்களை எப்படி சுத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க, யார் இந்த செயற்பாடை செஞ்சாங்க அப்படின்ற விஷயத்தையும் நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ தொடர்ந்தும் நீங்கள் இணைந்திருங்கள், ஷேர் பண்ணி எங்களுடைய இந்த மாதிரியான சிரமமான பணிகளை வந்து எல்லாருமே வந்து உங்களுடைய பிரதேசத்தை சுத்தப்படுத்தணும். உங்களுடைய பிரதேசம் சுத்தமாக இருந்தால் தான் இந்த சூழல் சுற்றுப்புறம் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கும். இந்த மாதிரி விஷயத்தை வந்து நாங்கள் வந்து சமாந்துறை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய இடங்கள் வந்து சுத்தப்படுத்தப்பட்டு இருக்கு. இதை யாரெல்லாம் சுத்தப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயத்தை நாங்கள் அறிய போகிறோம். ஸோ இங்கே வந்து சுத்தப்படுத்திட்டு இங்கே நிற்கிறாங்க. ஸோ